ஓம் சாந்தி. 9/5/26 சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை சொல்றார். எப்பொழுது நம்ம பாபா குழந்தை ஆனோமோ அன்று முதல் நம்மளை ஒரு ஆத்மானு புரிஞ்சு பாபாவை ஒரு அழகான ஜோதி பிந்து சொரூபத்தில் நினைவு செய்கிறோம். இது பல பேருக்கு கேள்வி ஏற்படுத்துது. எப்படி நீங்கள் ஆத்மான்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பரமாத்மான்னு சொல்கிறீங்களே, பரமாத்மா அவங்க பார்த்துருக்கீங்களா? காட்சி கிடைச்சிருக்கா? அப்படியெல்லாம் நிறைய பேர் கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு பாபா நமக்கு அனுபவமிக்க ஞானம் கொடுக்குறார். இந்த ஞானத்தில் நம்ம தியரியாக சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொன்றையும் நம்ம உணர்கிறோம், அனுபவம் செய்கிறோம், ரியலைஸ் பண்ணுறோம். இந்த ரியல் ஐ பாபா நமக்கு கொடுத்துருக்கார், 3ஆம் கண். அதன் மூலமாக அடைந்த அனுபவத்தோடு நம்ம பிறருக்கு ஞானத்தை கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாபா சொல்கிறாங்க. முரளியினுடைய தலைப்பு, மீட்டே பச்சே தும் யஹா ஆயே ஹோ செல்ஃப் ரியலைஸ் கர்னே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எதற்காகனா தன்னைத்தானே செல்ஃபை ரியலைஸ் பண்ணுறதுக்காக, தன்னை உணருவதற்காக. तुम अपने को आत्मा समझ परमात्मा बाप से सुनो. இங்கே நீங்கள் ஏன் வந்திருக்கீங்கன்னா தன்னை ஆத்மானு புரிந்து பரமாத்மாவிடம் கேட்க வேண்டும். தேகி அபிமானி ரேனேகா அபியாஸ் கரோ. ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த செல்ஃபை அனலைஸ் பண்ணுறோம், ரியலைஸ் பண்ணுறோம், செல்ஃபை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எப்போ நம்மளுடைய ராஜயோகாங்கிறது தன்னை ஆத்மானு புரிந்து பாபாவை நினைவு செய்தல். क्वेश्चन, कई बार बच्चों से कोई पूछते हैं कि तुमने आत्मा का साक्षात्कार किया है, तो तुम उन्हें कौन सा उत्तर दो. சிலர் உங்களிடம் கேள்வி எழுப்புகிறார்கள், நீங்கள் ஆத்மாவை காட்சியாக பார்த்ததுண்டான்னு. இப்போ அவங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் என்ன பதில் கொடுக்கணும்? போலோ, हाँ हमने आत्मा का साक्षात्कार किया है, ஆத்மா ஜோதி பிந்து ஹே. ஆமாம், காட்சி பார்த்துருக்குறோன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம உணர்றோம் இல்லையே, ஃபீல் பண்ணுறோம். காட்சிங்கிறது நம்ம முன்னாடி எதிரில் தெரியறது, ஆனால் நம்மளே ஃபீல் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய அனுபவம் இது. காட்சிங்கிறத விட நம்ம அனுபவிச்சிருக்கிறோன்னு சொல்லணும். ஆமாம், நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆத்மா ஒரு அழகான ஜோதி புள்ளியானது, பிரகாஷ சொரூபமானதுன்னு சொல்லுங்க. ஆத்மாமேகி அச்சே வ புரே சன்ஸ்கார் ஹே. ஆத்மாவில் தான் நல்ல சன்ஸ்காரமும் இருக்குது, நல்ல பதிவுகள் இருக்குது, தீய பதிவுகளுமே இருக்குது. ஆத்மா கி சாரி நாலேஜ் அபி ஹமே மிலி ஹே. ஆத்மாவை பற்றிய முழு ஞானம் இப்பொழுதுதான் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது. ஆத்மானா என்ன, மனம் புத்தி சமஸ்காரத்தோட செயல்பாடுகள் என்ன, மனசுக்கும் பிரெயினுக்கும் எப்படியெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, மனசுக்கும் புத்திக்கும் எப்படியெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, மனசு புத்தி சன்ஸ்காரம் 3க்கும் உள்ள கனெக்ஷன் எப்படிப்பட்டது, சன்ஸ்காரத்தோட விதவிதமான வகைகள் என்னென்ன. பா, எவ்வளோ விஷயங்களை பாபா நமக்கு ஆத்மாவை பற்றி நாலேஜ் கொடுத்துருக்கார். जब तक आत्मा का साक्षात्कार नहीं किया था तब तक देह अभिमानी थे. ஆத்மான்னு உணராத வரைக்கும் தேக உணர்வில்தான் இருந்தீர்கள். अभी हमें परमात्मा द्वारा गॉड रियलाइजेशन सेल्फ रियलाइजेशन हुआ है. இப்போ பாபா மூலமாக நமக்கு ஆத்மாவின் புரிதலும் பரமாத்மாவை பற்றிய ரியலைசேஷனும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கீத், நவ ஹம்சே ஜுதா ஹோங்கே. என்றும் நம்மை விட்டு பிரியாதவர், மாறாதவர், மறையாதவர், என்றும் நம்முடையவர் ஒருவர்தான் அப்படின்னு பாட்டோட லைன் வருது. ஓம் சாந்தி. மீட்டை மீட்டை ரூஹானி பச்சோனே கீத் சுனா. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாட்டோட லைன் கேட்டீங்க. ரூஹானி பச்சே கேத்தே ஹே ஷரீர் துவாரா. ஆன்மீக குழந்தைகள் ஷரீரத்தின் மூலமாக இந்த பாடலை கேட்டீர்கள். जानते हैं हमको उनके साथ जाना है,
ये शरीर छोड़ देना है, इसलिए कहते हैं ये शरीर छोड़कर हमें चले जाएंगे बाप के साथ. பாபா சொல்றார், உங்களுக்கு தெரியுது நம்ம பாபாவுடன் செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை நம்ம இங்கே விட்டுவிட்டு பாபாவுடன் வீட்டிற்கு செல்ல போகின்றோம் என்ற இந்த ஒரு நாலேஜ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. பாப் ஆயே ஹி ஹே சாத் லே ஜானே, ஏ போத் சமஜ்கி பாத்தே. நல்ல ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். பாபா நம்மை அவருடன் அழைத்து செல்வதற்காகவே வந்துள்ளார். அப்போ என்னென்னலாம் ரியலைசேஷனை கொடுத்து நாலேஜ் கொடுத்து நம்மளை பரிபக்குவ நிலைக்கு நம்மளை கொண்டு வந்த பிறகு நஷ்டம் மோகா ஸ்மிருதி சொரூபத்தில் அது வரைக்கும் சம்பூர்ண ஆகிற வரைக்கும் தினம் 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 முரளி சொல்லி சொல்லி பாபா நம்மளை தயார்படுத்தி வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். भगवान निराकार शिव को कहा जाता है. शिव की मंदिर भी बहुत है. சிவன் பாபா யார்? ஜோதி சொரூபமானவர் சிவன். அதனால தான் லிங்க ரூபத்தில் காட்டப்பட்டிருக்குது. பாருங்க, அவருக்கு அநேக விதமான கோவில்கள் கட்டப்பட்டிருக்குது. பேலே பேலே ஜப் ஏக் பாத் கோ சமஜ் லேவே தப் டெஹர் சக்கேங்கே. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுது புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளால் இந்த ஞான மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியும். पहले पहले बताओ कि शिव भगवान वाच. யார் வந்தாலும் முதல்ல சொல்லுங்க சிவனின் மகா வாக்கியம் என்று கூறுங்கள். शिव बाबा कहते हैं कि மாம் ஏகம் யாद करो. சிவ பாபா கூறுகின்றார், மனதால் என்னை நினைங்க. உनको अपना शरीर है नहीं. ஏனென்றால் சிவனுக்கு தனக்கென்று உடல் இல்லை. ब्रह्मा विष्णु शंकर को भी अपना सूक्ष्म शरीर है. ब्रह्मा विष्णु शंकருக்கு கூட அவருக்கென்று உடல் இருக்குது. देखने में भी आता है, பார்க்கவும் தெரியுது, உடலோட தானே இருக்காங்க. ये तो देखने में नहीं आता, उनको कहा ही जाता परमपिता परमात्मा. ஆனால் ஜோதி பிந்து சிவ பரமாத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆகவேதான் அவரை பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கின்றோம். तुम भी कहेंगे हम आत्मा एक शरीर छोड़ दूसरा लेता हूँ. तुमने अपनी आत्मा का साक्षात्कार किया है. பாபா சொல்றாரு, நீங்க சொல்லுவீங்க நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுக்க போறேன். அந்த ஃபீலிங் நமக்கு வருது. நான் ஆத்மாவை சாட்சாத்காரமாக பார்த்துள்ளேன், உணர்ந்துள்ளேன். தாதி ஜானகிஜியோட பாட்டில் ஹம்னே தேக்கா ஹம்னே பாயா शिव बोला भगवान ஒரு பாட்டு. हमने देखा हमने जाना. நம்ம பாபாவை பார்த்துருக்குறோம், பாபாவை ஏற்றுக்கொண்டுள்ளோம். பார்த்துருக்குறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சகவே சிவபாபா யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். பாபா கொடுக்கக்கூடிய இந்த நாலேஜ் ரொம்ப சிம்பிளானது. बच्चों की बुद्धि में बैठना चाहिए. குழந்தைங்களுடைய புத்தியில் இது இருக்க வேண்டும். சஃபேரே உட்கர் விசார் சாகர் மந்தன் கர்னா சாகியே. காலையில் எழுந்து ஞானத்தை நல்லா கடைங்கிறார். எப்படியெல்லாம் பாபாவை பற்றிய அறிமுகத்தை நான் கொடுக்கணும், இதை பற்றி நீங்கள் சிந்தனை செய்து பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், सफेरे सफेरे उठकर विचार सागर मंथन करना है. बाबा जो सुनाते उसे नोट कर रिपीट करना है. दूसरों को सुनाना है. அதிகாலையில் எழுந்து நல்ல சிந்தனை பண்ணி ஞானத்தை கடைஞ்சி பாபா எதை கூறினாரோ அதை நோட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அதை பிறருக்கு சொல்லுங்கள். சப்கோ பேலே பேலே பாப்கா ஹி பரிச்சை தேனா. முதல்ல எல்லாருக்கும் பாபாவை பற்றிய அறிமுகத்தை வழங்குங்கள். नेक्स्ट पॉइंट, पावन दुनिया में चलने लिए पतित दुनिया से बुद्धि योग निकाल देना. தூய்மையான உலகம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த துக்கமான உலகத்திலிருந்து, பதீத உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டித்து விடுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. नंबर 1 बिजनेसमैन बन. एक एक सेकेंड व संकल्प में कमाई जमा करने वाले पदम पदी भव. नंबर 1
பிஸ்னஸ்மேன் ஆகி வியாபாரியாகி ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி ஆகுங்கள், செல்வந்தன் ஆகுங்கள். नंबर 1 बिजनेस वह है जो स्वयं को बिजी रखने का तरीका जानता. नंबर 1 बिजनेसमैन யார் தெரியுமா? யார் தன்னை பிஸியாக எல்லா ரூபத்திலையும் பிஸியாக வைக்க வழியை கற்றுக்கொள்கிறார்கள், புரிந்துள்ளார்கள். அவர்கள்தான் नंबर 1 बिजनेस பண்ணக்கூடியவங்க. बिजनेसमैन अर्थात जिसका एक संकल्प भी व्यर्थ ना जावे, हर संकल्प में कमाई. பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒவ்வொரு எண்ணமும் அதை பற்றியே தான் இருக்கும். ஒவ்வொரு எண்ணத்துலேயும் வருமானம் செய்யணும், சேமிக்கணும், பெனிஃபிட் எடுக்கணும், ப்ராஃபிட் வேணும். जिसे वे बिजनेसमैन एक एक पैसे को कार्य में लगाकर पदम गुना बना देते, ऐसे आप भी एक एक सेकंड संकल्प कमाई करके दिखाओ, तब पदमपதி बनेंगे. அப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு பைசாவையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க, பேங்க்கில் போட மாட்டாங்க. ஒவ்வொரு பைசாவையும் திரும்பி திரும்பி பிஸ்னஸ்லேயே போட்டு 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 அதை பல மடங்காக உருவாக்குவாங்க. அதே போல் நீங்களும் கூட ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபா சேவையில் ஈடுபடுத்தி நல்ல விசார் சாகர் மந்தன் பண்ணி சேமிப்பை காண்பீங்கள். அப்போ தான் அவங்கள பல கோடி மடங்கு பதம்பதின்னு சொல்ல முடியும். இசை புத்திக்கா படக்குனா பந்தோ ஜாயகா. புத்தி பிஸியாகவே இருக்குன்னா அலைப்பாய்வதிலிருந்து உங்களுடைய புத்தியானது விடுபட்டு விடும். ஒரு வியர்த்த சங்கல்பம் கி கம்ப்ளைண்ட் பி சமாப்தோ ஜாயகி. வீண் எண்ணத்தினுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் தானாகவே அழிந்துவிடும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணி பிஸியாக நம்ம வச்சுக்கும் போது அடுத்தடுத்து பிளான் பண்ணி என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணத்துலையும் எப்படி பாபாவோட ஞானம் கொடுக்கணும். ஏன்னா இந்த லாஸ்ட் பிறவியில் குடும்பத்துக்கான நிர்வாகத்தையும் செஞ்சுக்கணும், உடலையும் நல்லா பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பாபா சேவையையும் செய்வதற்காக பாபா நம்மளை பாருங்கள் எவ்வளோ நாலேஜ் கொடுத்து பிஸி பண்ணுறார் நம்மளை. ஸ்லோகன் जो मांगता है वे खुशी के खजानों से संपन्न नहीं हो सकता. யார் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, கேட்கக்கூடிய நேச்சர் இருக்கோ, அவங்க மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பியவராக இருக்க முடியாது. அவ்யக்த இஷாரா. சதா ஆடாமல் அசையாமல் ஏக்கர ஸ்திதியை உருவாக்குங்கள். सदा मास्टर सर्वशक्तिवान की सीट पर सेट रहने वाले ही अचल अडोल रहते. நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான்கிற சீட்டில் நம்ம செட்டாகி இருக்கணும். அவங்க தான் ஆடாமல் அசையாமல் இருக்கிறார்கள்னு அர்த்தம். बाप दादा कहते बच्चे शरीर भी चला जावे लेकिन आपकी खुशी नहीं जावे. பாப் தாதா கூறுகின்றார், நீங்கள் இந்த சரீரமே போனாலும் குஷி என்பது உங்கள் முகத்தை விட்டு போகக்கூடாது. पैसा तो उनके आगे कुछ भी नहीं है. जिनके पास खुशी का खजाना है उनके आगे कोई बड़ी बात नहीं है. सदा सहयोगी सेवादारी बच्चों के साथ बाप दादा रहते हैं. குஷிக்கு பின்னாடி வேறு எதுவுமே இல்லைன்ட்டார். பகவான் எங்கே இருக்கார், அங்கே குஷி இருக்குது. பாபா சொல்கிறாங்க, யாரிடம் குஷி என்ற பொக்கிஷம் இருக்கோ அதுக்கு முன்னாடி எந்த விஷயமும் பெரிய விஷயமாவே கிடையாது. எல்லாம் தானாகவே சகயோகி சேவாதாரியாக ஒவ்வொரு குழந்தைகளுடனும் பகவான் இருக்கிறார். சந்தோஷம் நிறைந்த பொக்கிஷங்களோட யார் இருக்காங்களோ அந்த குழந்தைகளோட பகவான் இருக்கார். इसलिए घबराने की कोई बात नहीं. அதனால் எதை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பாபா சொல்கிறாரு, கடவுள் கூட இருக்கும்போது புயல் வந்தாலோ மழை வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ எது வந்தாலோ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அச்சல் அடோல் ஸ்திதியை நம்ம கொண்டு வர முடியும். ஓம் சாந்தி.